மாவட்டம் சங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை மேலும் வலுப்படுத்தணும்னா சங்கங்கள் ஆதார கிளைகள் இன்னும் மேலும் சிறப்பாக செயல்பட வேண்டும். ஆமா, அதுக்கு உரிய வழிகளை பாருங்க. பொருளாதார அறிக்கை இல்ல, கன்வென்ஷன், அதாவது 1.5 வருஷமா கடந்த 1.5 ஆண்டுகளாகவே அறிக்கையே கிடையாது. பொருளாதார அறிக்கையே படிக்கல. ஏன்னு கேட்டா ஆள் இல்ல, எழுத முடியாது. அவரு ஆதார கிளைக்கு இருக்கிற பொருளாளர் எங்களுக்கு எழுதித்தாங்கன்னு 2 தடவை சொன்னோம். அது என்ன காரணம்னு தெரியல, அவர்னால முடியலையா என்னன்னு தெரியல. அதனால அது அப்படியே நிக்குது. இன்றைக்கு பொருளாதார சேமிச்சு அது இப்ப வந்திருக்காரு. அது இனிமேல் தான் தந்த போறோம். இல்ல உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணல சொல்றேன். பொருளாதாரம் இன்னைக்கு இல்ல, அவர் அவசரமான வேலையா மெட்ராஸ் போயிட்டாரு. அதனால எப்படி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோன்றதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றோம். பணம் வருது, எலெக்ஷன் நடத்தணும், எலெக்ஷன் பணம் வருது, அதை வச்சுக்கிட்டு அப்படியே செலவு பண்ணிக்கிட்டோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப ஏதாவது ஒரு செலவுக்கு நான் பணம் கொடுக்குறேன்னா அதையே மாவட்டத்துக்கு நன்கொடைய வரவு வச்சுக்கிட்டு அதை அப்படியே செலவு கணக்கு காட்டுறோம். இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இனிமேல் தான் அது மாறுறதுக்கு, மாற்றி செய்யறதுக்குள்ள வழிவகை நம்மளுக்கு பெறட்டும். ஏன்னா பொருளாளர் வந்துட்டாரு, அந்த பழைய கணக்கெல்லாம் எழுதிக்கிட்டு இன்றையிலிருந்து ரெகுலரா அந்த கணக்குகளை எல்லாம் ஃபாலோ பண்றதுக்குள்ள வழிவகைகள் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு. அதாவது 1.5 ஆண்டுகளாக தணிக்கைத்துறையை சேர்ந்தவர்களே போட்டுக்கலாம். எதை அவர் தணிக்கைத்துறையை சேர்ந்தவங்க இல்ல, இவரு செயலாளரா இருக்கிறதுக்கு தான் தகுதி வாய்ந்தவர். அதனாலதான் அவரை செயலாளரை நாங்க தேர்ந்தெடுத்தோம். வேற ஒண்ணும் இல்ல. காரணம் இல்ல, தணிக்கைத்துறையா இருந்தாலும் கூட உதவி செய்வார்ல. இல்ல இல்ல, ஏற்கனவே தேர்ந்தெடுத்தாச்சு. கோஆப் பண்ணி எங்க அந்த தலைவர் சொல்ல விட்டுட்டார். அதைத்தான் தலைவர் மறந்துட்டார். நான் சொல்றேன், ஏற்கனவே செயலாளர் இல்லாத நிலையில எலெக்ஷன் முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் நண்பர் நல்ல வேலையா நல்ல நேரத்தில் என்கிட்ட வந்தாரு. அவர்கிட்ட பேசி சரி நான் செயலாளராக இருக்கேன்னு சொல்லி ஒப்புதல் வாங்கி மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் முடிவு பண்ணி அவரை ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு அந்த கோஆப் பண்ணி எடுத்தத இந்த பேரவையில அப்ரூவல் வாங்க போறோம். இன்னைக்கு அப்ரூவல் வாங்கிடுவோம், அவ்வளவுதான். இப்ப வேற யாரும் இல்லாத நிலையில இவர் தானாக முன் வந்து ஐயா என்ன மாவட்ட பேரவையில போஸ்ட் இருக்கு காலியா இருக்கிறது, நான் அதுக்குள்ள பூந்துக்கிறேன் சொன்னாருங்க. கிடைச்சது எவ்வளவு பெருமைக்குரியது எப்படின்னா, கண்டிப்பா கண்டிப்பா கோவிட் ஆடிட்ல இருந்திருக்காரு. ஆடிட்டு ஒரு மரசபை கணக்கு இவரை ஒப்படைச்சிட்டீங்கன்னா இவரை அவரே மாதிரி இவரை செஞ்சிருவாரு. உங்களுக்கு பொருளாதாரம் ஒருத்தர் போட்டா அவருக்கு உதவி பண்ற மாதிரி இவர் இருப்பார். உதவியா இருக்கும். ஏற்கனவே பொருளாதார நிகழ்ச்சி பேசி எல்லாம் முடிச்சுட்டான். அதுக்கப்புறம் நண்பர் வந்தாரு. அதுல இவரை நம்ம ஒதுக்கி விட்ட முடியாது. பேசி தக்க வச்சுக்கிட்டப்ப அவரை வந்து பேசி செயலாளரை தக்க வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு இந்த பேரவையில வந்து நாங்க ப்ரொபோசல் அப்ரூவ் பண்ண போறோம். அவ்வளவுதான். சிறப்பா நடந்து. ஆமா.